திரு மணிகண்டன், இதுல அரசியல் காரணங்களுக்காக அந்த மக்களோட உணர்வுகளை ஒரு அரசியல் வேல்யூவா மாத்துறதுக்கு தான் விஜய் பாக்குறாரு தவிர இது ஜெனுவினா இல்லைன்ற ஒரு விமர்சனம் வைக்கிறாங்க. மரியாதைக்குரிய தளபதி விஜய் அவர்கள் இன்றைக்கு அங்க சென்று மக்களிடம் பேசியது மிக பெரும் பேசுபவராயிருக்கிறார். அதாவது ஒரு மிகப்பெரிய சினிமா நட்சத்திரம். அவருடைய பேச்சுல சாதாரண கடைக்கோடி மக்கள் வரைக்கும் சென்று சேர்ந்திருக்கிறது. இதுல முக்கியமா பாத்தீங்கன்னா திமுக எந்த திட்டத்துக்கும் வைக்கிற பெயர் அப்படியே நீங்க எப்படி தந்திரிவில ஏசியில இருக்கீங்களோ கொடுக்கணும், அது மாதிரி அவங்க திட்டங்களே அப்படித்தான். இல்லம் தேடி கல்வி, பசுமை வழிச்சாலை, மக்களை தேடி மருத்துவம், அதே மாதிரி பசுமை விமானம். இப்ப எல்லா மரங்களையும் வெட்டிட்டு விவசாயத்தை போட அழிச்சிட்டு அது பசுமை விமானம்ங்க. நீங்க 2011ஆம் ஆண்டு 8 வழி சாலையிலயும் மரம் வெட்ட தானே போறது. அப்ப கொண்டு வந்தா சரியா இருந்ததா? அந்த 8 வழி சாலை கொண்டு வர போது மிக கடுமையாக எதிர்த்து மக்கள் பக்கமே நின்றவர் மாண்புமிகு ஸ்டாலின். அதற்கு பிறகு ஏவாவேலு பசுமை வழிச்சாலை என்று அதை மாற்றினார். அப்ப இதுதான் எதிர்கட்சியா இருக்கும் போது ஒரு வேகம், ஆளுங்கட்சியா வந்த ஒரு வேகம்ங்கிறது தளபதி ஸ்டாலின் தளபதி விஜய் பேசியது மிக சரியான ஒன்று. 2011ஆம் ஆண்டு இந்த திட்டம் ஆய்வுக்கு கொண்டு வரப்பட்டது. யார் ஆட்சி பார்த்து அதிமுக ஆட்சி தமிழ்நாடு இருந்தது, மத்தியில் ஆறு பாருங்க. அதுக்கு பிறகு 2019 திரு டி.ஆர். அவர்கள் நாடாளுமன்றத்தில் வேட்பாக போட்டியிட்ட போது இதே ஏகனாபுரத்துல சென்று மிக தெளிவாக பேசியது, நாங்கள் இருக்கும் வரை இந்த திட்டம் வராது என்று சொன்னார். வெற்றி பெற்ற பிறகு என்னன்னு பாருங்க, இன்னைக்கு அவரெல்லாம் கொண்டு வராங்க, அவரெல்லாம் வளர்ச்சிக்கு பேசுறாங்க. வளர்ச்சிக்கு யாரும் தடையா இல்லைங்க. ஆனால் ராணுவ பாதுகாப்பை விட உணவு பாதுகாப்பு, வளர்ச்சிக்கு யாரும் தடையா இல்லைன்னு எல்லாரும் சொல்றீங்கல்ல. விஜயும் சொல்றாரு, நீங்களும் சொல்றீங்க, திமுகவும் சொல்லுது, எல்லாரும் சொல்லுது. இப்போ வளர்ச்சி வேணும், ஏர்போர்ட் வேணும்னு முடிவாகியாச்சு. அப்போ அதை எந்த வழியில செயல்படுத்துறது, அந்த மக்களுக்கு வேற என்ன நம்ம செஞ்சு கொடுக்கலாம், அப்படி ஒரு சொல்யூஷன் ஓரியன்டா யோசிக்கிறது சரியா இருக்குமா? வரவே விட மாட்டோம், கடைசி வரை போராடுவோம்னா அது சரியா இருக்கும்? இல்ல அங்க நீங்க தவறான தகவல் சொன்னாங்க. அதாவது சகோதரர் வீரவிக்னேஸ்வரன் தெளிவாக சொன்னார். இப்போ 2000 ஏக்கர் நெல் விளையும் பூமி, நீ குறைவா சொன்னீங்க ஏக்கரை, நீங்க ஏன்னா நாளைக்கு அளவிருந்து கொடுங்க. 2000 ஏக்கர் நெல் விளைஞ்ச பூமி, அந்த பூமியை அழிச்சினா நீங்க 1000 விமானங்கள் கட்டலாம் மேடம். ஆனா ஒரு விவசாய பூமியை உருவாக்க முடியாது. சார் வேற இடம் சொல்லுங்க. இப்போ இந்த விமான நிலையத்துக்கு இதுக்கே 4 இடம் தேர்வானுச்சா? திருப்போரூர், பன்னூர், பரந்தூர், இன்னொரு இடம். அதுல உள்ளதுலயே கம்மியா விவசாய நிலங்கள் எடுக்கிறது இதுங்கிறாங்க அவங்க. இல்ல நானும் நீங்க அதிகாரத்தில் இல்ல, அதிகாரத்துல தான் தேர்ந்தெடுக்க. நான் அப்படி தேர்வு பண்ண முடியும். இப்ப நீங்க ஒரு செய்தி பாருங்க. ஓ விக்னேஸ்வரன் சொன்ன செய்திய ஏன் நீங்க முழுமையா விடுறேன்னு சொன்னா, அந்த இடங்களில் யாருக்கு அங்க வாய்ப்பு எழுந்துறீங்களா? அதாவது ஸ்பிரிங் அப்படிங்கிற மினரல் வாட்டர் தொழிற்சாலை யாருக்கு இருக்கு மேடம்? துர்கா ஸ்டாலின் இருக்குது. ஸ்பிரிங் மினரல் வாட்டர் யார் நடத்துறாங்க? துர்கா ஸ்டாலின். 250 ஏக்கர் நிலம் அங்க இருக்குதுங்க. அதுவும் ஆயிரக்கணக்கான ஏக்கர் நிலத்தை தொடர்ந்து சொல்லிக் கொண்டிருக்கிறீர்கள். சொல்லிவிட்டு ஒரு விவாதத்திற்கு பதில் இல்லைன்னா என்ன வேணா புரிஞ்சுங்களா நீங்க? என்ன ஆதாரம் இருக்கு? பச்சை பொய் பாத்தீங்கன்னா நீங்க சொல்லிட்டு இருக்குது. பச்சை பொய், பச்சை பொய். அதாவது அதிமுக ஆட்சி காலத்துல யாரெல்லாம் நிறுவனங்கள் வச்சிருந்தாங்க, யாரெல்லாம் அதுக்கு அந்த மாதிரி கொள்ளையடிச்சாங்கன்றது எல்லாருக்கும் தெரியும். ஆதாரம் இல்லாத பொய்யான குற்றச்சாட்டுகளை சொல்லிக் கொண்டிருக்கிறீர்கள். சொல்றதுக்கு உங்களுக்கு ரைட் கிடையாது. இல்ல நீங்க சொல்ற விஷயத்துக்கு நீங்க நீங்க ஆதாரம் காட்டலனா நீங்க தான் போய் போடுவீங்க. பொய்யானவங்க எதுவுமே கிடையாதா? எதுக்கத்தால அவங்க இருக்கு, இவங்க இருக்கு, அவங்க ரியல் எஸ்டேட் பண்றாங்க, இவங்க நிறுவனத்தை வச்சிருக்காங்க. அயோக்கியத்தனமா இருக்கு. இவங்க சொல்ற ஒரு விஷயமா தாக்குதல் செய்யறதை தவிர இவங்களுக்கு ஏதாவது அரசியல் இருக்கா? பண்ணிட்டே இருக்காரு. வச்சிருக்காங்க, இவங்க இந்த லேண்ட் வச்சிருக்காங்க. என்னங்க இது பச்சை அயோக்கியத்தனமா இருக்கு? என்ன நான் கண்டிக்கிறேன். இந்த வார்த்தையை நான் கண்டிக்கிறேன். அவர் சொல்றத கண்டிங்க சார். கண்டிச்சு தான் உங்ககிட்ட பேசுறேன். இல்ல லிசன் டு மீ. அவர் ஆதாரம் இல்லாம பேசுறான்னு முதல்ல சொல்லிட்டு தான் நான் உங்ககிட்ட பேசுறேன். அதனால இல்ல சொல்றதுங்க இல்ல. அவர் திரும்ப திரும்ப இந்த பிரச்சனைக்கு சம்பந்தம் இல்லாம பச்சை பொய்களை சொல்லிட்டு இருக்காரு. அது கேட்க வேண்டிய எந்த அவசியமும் எங்களுக்கு இல்ல. திரு மணிகண்டன் லிசன் டு மீ. திரு மணிகண்டன்
மணிகண்டன் ஒரு நிமிஷம் உங்களுக்கு கேளுங்க. ஆர்குமெண்ட் இருந்தா ஆர்குமெண்ட் பண்ணுங்க. இந்த திட்டத்துல உங்களுக்கு என்ன பிரச்சனை இருக்குங்கறத பேசுங்க. அதுக்கு துப்பு இல்லனா பேசாம போங்க. அதுக்கு துப்பு இல்லனா பேசாம போங்க. இந்த திட்டத்தை பத்தி பேசுறது எந்த யோகியதையும் கிடையாது. ஏன் வார்த்தை விட்டுட்டே இருக்கீங்க? உங்களுக்கு சார், யோகியதையும் கிடையாது. திரு மனுஷபுத்திரன் உங்களுக்கு தெரியுதா? நான் உங்களுக்காக நீங்க பேசிட்டு பண்ணது இருக்கேன். அயோக்கியத்தனம்னு நீதிமன்றமே டிஸ்மிஸ் திரு பண்ணிருக்கு. மனுஷபுத்திரன் நீங்க நிலம் எடுத்தது செல்லாதுன்னு நீதிமன்றம் சொல்லிச்சா இல்லையா? நீங்க நிலம் எடுத்தது செல்லாதுன்னு நீதிமன்றம் சொல்லிச்சு. 15 காரணங்களை முன்வைத்து நீங்க பண்ணது அவ்வளவு தப்பு சார், நீதிமன்றம். மணிகண்டன் சார் வேண்டாம் வேண்டாம் வேண்டாம், கவனமா பேசுங்க. மணிகண்டன், திரு மனுஷபுத்திரன் will you stop? 4 முறை சொல்லிட்டேன் சார். என்ன தனியார் தாக்கல் பண்றது அவரு? அதுதான் சார் நான் பேசுறேன். சார், நான் அவரை கண்ட்ரோல் பண்ணி நீங்க விடவே மாட்டேன்றீங்க சார். நடுவுல பேசுறேன். ரெண்டு பேரும் அடிக்கடி பேசுறேன். என்னால கேட்க முடியாது இவங்க சார். பேசுறது அரசியலா? அதுதான் சார் நான் கேட்டுட்டு இருக்கேன். என்ன கேட்க விடுங்க நீங்க சார். மட்டும் அதுக்கு பதில் வாங்கிருங்க பாப்போம். நான் உங்கள்கிட்ட என்ன சொல்றேன் நல்லா புரிஞ்சுக்கோங்க. நான் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணி இங்க பேசிட்டு இருக்கேன். அதை தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோங்க. ஏன்னா அவரை கண்ட்ரோல் பண்றதுக்கு நீங்க அனுமதி கொடுங்கன்னு நான் உங்களுக்கு கேட்டுட்டு இருக்கேன். நான் திரு மணிகண்டன், நீங்க சொல்லக்கூடிய எந்த விஷயத்துக்கும் நீங்க ஆதாரம் கொடுக்கலன்னா அது அவதூறு என்று தான் பார்க்கப்படும். சரிங்களா? நீங்க வந்து நீங்க வந்து ஒரு விஷயத்தை அப்படியே வந்து இஷ்டத்துக்கு ஒருத்தருடைய பேர், இந்த அரங்கத்துல இல்லாத ஒருத்தருடைய பேரை சொல்றீங்க, அவங்களுக்கு இதுன்னு சொல்றீங்க. அப்ப நீங்க அதுக்கு ஆதாரம் காட்டணும். இல்லன்னா அது ஏற்க முடியாத கருத்தா தான் பார்க்கப்படும். அவரோட அப்ஜெக்ஷன் சரின்னு தான் ஆயிடும். மேடம், ஸ்பிரிங் மினரல் வாட்டர் கம்பெனி அங்க இருக்குதா இல்லீங்களா? அதை நீங்க சொல்லுங்க. இல்ல சார், அது இல்ல, அது இன்னாரோடது. நீங்க ஒரு உள்நோக்கம் கற்பிக்கிறீங்கல்ல. இது எல்லாரும் தெரிஞ்ச விஷயம் மேடம். எல்லாரும் தெரிஞ்ச விஷயம். அது எப்படி சார் மேடம்? எப்படி சொல்வீங்க? அப்புறம் எப்படி சொல்வீங்க? ஆதாரம் கொடுங்க, இல்லனா அவதூறு வழக்கு போடுங்க. எப்படி சொல்வீங்க? இல்லனா அவதூறு வழக்கு போடுங்க. ஞாபகம் வச்சுங்க. நீங்க எதுக்கு வந்து சிஎம் பார்ட்ல இருக்கவங்க சம்பந்தம் எல்லாம் இதுக்குள்ள இருக்கிறீங்க? மேடம், ஒரு நிமிஷம். ஊர்ல இருக்க சொத்தனை வளைச்சு போட்டு இருந்தாங்க. அப்படி நினைச்சிட்டீங்களா? எடப்பாடி என்ன பண்ணாரு? சசிகலா என்ன பண்ணாங்க? ஜெயலலிதா என்ன பண்ணாங்க? எல்லாம் ஊருக்கே தெரியும். நீதிமன்றத்துல போய் தண்டனை வாங்கணும் நீங்க. அதுக்காக திரு மணிகண்டன் இல்ல, கேன் யூ மூவ் ஆன் டு அதர் பாயிண்ட்ஸ்? ஏன்னா இந்த பாயிண்ட்ல இந்த விவாதம் தொடர இல்ல. இந்த பாயிண்ட்ல திரு மணிகண்டன் கேளுங்களேன். இந்த பாயிண்ட்ல இந்த விவாதம் தொடர்ந்தா அது ஆரோக்கியமா போகும்னு எனக்கு தோணல. ஏன்னா யாராலையும் பேச முடியல. சோ நீங்க வேற விஷயங்கள் இருந்தா நம்ம கடந்து போலாம். நான் உங்களுக்கு வாய்ப்பு தரணும்னு நினைக்கிறேன். நான் கேக்குறேன் பாருங்க. அடுத்து மேடம், வெள்ளலூர்ல ஒரு பஸ் லைன் கட்டப்படுது அதிமுக ஆட்சியில. இப்ப ஏன் வர மாட்டாங்க? ஜிஎஸ்கே யாருது? ஜிஎஸ்கே நிறுவனம் சுற்றிலும் நிலவுங்க. அந்த நிலத்துக்கு மதிப்பு உயர வேண்டும் என்று எழுத மாட்டாங்க இல்லையா? ஆதாரம் தரவா? இதே யார் பொய்யல் மேடம்? மக்களுக்கு தேவை உண்மை. கடந்த காலத்துல வீட்டுல வந்தது இதெல்லாம் உங்களுக்கு வாய்ப்பு தரும்போது நீங்க பேசுங்க. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.